கொள்ளடிக்கப்பட்டது. மற்ற ஊர்ல கொள்ளடிச்சாங்க, ஆனா இங்க ஆள் இல்லைன்னு சிக்லாக்கை சுட்டரித்து போட்டார்கள். இந்த நாள்ல சுட்டரிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை மறுபடியும் கர்த்தர் உருவாக்குது. அவர் உண்டாக்கி தர முடியும். அவரால் எல்லா சகலத்தையும் அவர் செய்ய முடியும். இப்ப சொல்லும் பொழுது தாவீது மேல கல்லெறிய வேண்டும் என்று சொன்னார்கள். தாவீதோடு உடன் இருந்தவர்கள் இந்த நாள்ல உங்க வாழ்க்கை சில நேரம் தோற்று போவதை போல் இருக்கும் பொழுது உங்களோடு இருக்கிறவர்களை காயப்படுத்துவார்கள், உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் உங்களை குற்றப்படுத்துவார்கள். கலங்காதிருங்கள். தாவீது எதிர்த்து பேசல, பல நேரம் தாவீது எதிர்த்து பேசல, பல நேரம் தாவீது கத்தட்ட முறையிட்டதை பார்க்கிறோம். இப்ப அந்த 600 பேரை தாவீது ஒரு கத்திய உருவானா 5000 பேர் 10,000 பேர் கொன்றுவான். அப்படிப்பட்ட பலசாலி. இப்ப இந்த 600 பேரை தாவீது ஈஸியா முறியடிக்க முடியும். ஆனால் அந்த அவங்களுடைய கருத்தை புரிந்து கொண்டு அவங்களை மறுபடியும் தாவீது காயப்படுத்தவில்லை. அதான் மெச்சூரிட்டி. இந்த காலவரையில காயப்படுத்தினவர்களை காயப்படுத்தக்கூடாது. நம்ம காயப்படுத்தினவர்களை காயப்படுத்துறது மெச்சூரிட்டி அல்ல. அது கிறிஸ்துவின் தன்மை அல்ல. கிறிஸ்து மன்னித்தது போல நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப பார்க்கும் பொழுது தேவனாய் கர்த்தருக்குள்ளாக தாவீது தன்னை திடப்படுத்தினான். உங்களை அழுத்தக்கூடிய காரியங்களிலிருந்து உங்களை